இந்த நாளில் அடிகளை கொண்டு ஒரு சின்ன செய்தி கொடுக்க எனக்கு சந்தர்ப்பத்தை கொடுத்தமைக்காக நன்றி. ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். நம்ம சபை போவதற்கு நன்றி கூற ஆயத்தப்படுகிறேன். அதாவது இந்த உபவாசம் போடுறதுக்காக வேண்டி முதல்ல பேர் கொடுக்கும்போது நான் ஆரம்பத்தில் முதல்ல என்னுடைய பேர் கொடுத்துட்டேன். ஆனால் நான் ஆயத்தமே எதுவுமே பண்ணலை. முந்தா நாள் கொஞ்ச நேரம் உட்காந்து நேற்று கொஞ்ச நேரம் உட்கார்ந்தேன். அப்போ ஆண்டவர் எனக்காக கொடுத்த ஒரு செய்தியை கொண்டு வந்து உங்க மத்தியில கொடுத்துட்றேன். அதனால பிரயோஜனமா இருக்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. வேதாந்தத்தை எடுத்துக்கிட்டேன். ஒரு 5 பேர் மட்டும் நான் சொல்ற வசனத்தை தனித்தனியே வாசிக்க, ஒரு பிரார்த்தனை வாசிக்கணும், மொத்தம் உரையாடல் வாசிக்க வேண்டாம். 119 சங்கீதத்துல 42 ஒருத்தர் வாசிங்க. நம்ம வித்தியாசமாவே நீங்க பேசுறேன். 9வது வசனம் வாசிங்க. 119 சுத்தம் பண்ணுவான். உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்ளுகிறதினால் தானே. 119 147வது வசனம் வாசிங்க. அதிகாலையில் நான் எழுந்து சத்தமிட்டேன், உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். 148 கற்பனைகளுக்கு கை கொடுப்பேன், உமது பிரமாணங்களை தியானிப்பேன். 169 கர்த்தாவே, என் கூப்பிடுதல் உமது சந்நிதியில் வருவதாக, உமது வசனத்தின்படியே என்னை உணர்வுள்ளவன் ஆக்கும். சரி, இப்போ ஒரு 5 வசனங்கள் நம்ம வாசிக்கிறோம். இதுல நான் எடுத்த ஒரு தலைப்பு எதுவாக இருக்கு? ஜோசையா சொல்லுங்க. சரி, நானே சொல்றேன். சங்கீதம் 119:97 வாசிக்கிறேன். உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாய் இருக்கிறேன், நாள் முழுவதும் அது என் தியானம். கர்த்தருடைய வேதத்தில் தியானமாய் இருங்கள், உங்கள் காரியங்கள் வாய்க்கும். என்னுடைய தலைப்பு வாய்க்கும். உங்களுடைய காரியங்கள் வாய்க்கும். எப்படி வாய்க்கும்னாங்க, சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 1, 2 வசனம் மட்டும் வாசிங்க. துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும், பாவிகளுடைய வழியில் இல்லாமலும், பரிகாசம் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு வாசிச்சு முடிச்சிட்டோம். சரி, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து நம்ம ஜெபம் பண்றாங்க, நம்மளுடைய காரியங்களை செய்யறதுனால நமக்கு என்ன நடக்க போகுது? அடுத்து 3ஆவது வசனம் கடைசி வரை மட்டும் வாசிங்க. வாய்க்கும். ஆக நம்ம செய்யக்கூடிய காரியங்கள்லாம் வாய்க்கலாம் படிக்கிறது இல்லையா? ஒருவேளை இன்னைக்கு நாம என்ன சொல்றாங்க, எனக்கு தான் நிறைய ஆண்டவர் ஆசீர்வாதம் தந்திருக்காரு, எனக்கு நிறைய ஜெயம் கொடுத்துருக்காரு, எத்தனையோ நன்மைகளை செய்திருக்காரு, எல்லாம் சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது நான் ஏன் இதை வாசிக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கவே கூடாது. சில காரியங்கள் வந்து நடைபெறாமல் இருக்கு நம்ம வாழ்க்கையில. ஏன் நடக்கிறாங்க ஒன்று சொல்றேன். என்னுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கல, என்னுடைய தொழில் காரியங்கள் வந்து எனக்கு நடக்கல, எனக்கு வந்து குழந்தை பாக்கியம் இல்லை, எனக்கு ஒரு வீடு கட்ட வாய்ப்பு கிடைக்கல, நான் விரும்புடைய பிள்ளைகளுக்கு எதிராக கிடைக்கல, இப்படியெல்லாம் வந்து கிடைக்கும் போது நம்ம மனசு வந்து ரொம்ப கலங்கி போகுது. இந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்ன சொன்னாங்க, கலங்க கூடாது. சரி, கலங்காம இருந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, கர்த்தருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கணும். எப்படி? 1, கர்த்தருடைய வேத வசனத்தை வந்து தியானிக்கணும், விசுவாசித்து வாசிக்கணும், நேசித்து வாசிக்கணும், வசனத்துக்கு நம்ம கீழ்ப்பட்டு நடக்கணும்.
இப்படியாப்பட்ட காரியங்கள் நம்ம செய்யும்போது என்ன நடக்குதுனாக்கா நம்முடைய காரியங்கள் தான் வாய்ப்பு. இதுதான் ஆண்டவர் சொல்றாரு. சரி, இப்போ ஒரு சாட்சியாவே நான் உங்களை சொல்றேன். என்னன்னா, இங்கிலாந்து தேசத்துல ஒரு மனுஷர் இருந்தார். யாருனாக்கா விசுவாச வீரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருவர் இருந்தார். யாருன்னா ஜார்ஜ் மில்லர். யாரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல. நான் கூட பத்திரிகைகள் தான் படிச்சிருக்கேன். தெரிஞ்சுக்கிறபடி அப்படிலாம் இங்கிலாந்து பார்க்கல. அவர் என்ன செய்யறாருனாக்கா ஒரு அனாதை விடுதி வச்சு நடத்துறாரு. அந்த அனாதை விடுதியில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 1000 பேர் வச்சு நடத்திருக்காரு. யாராவது துணை செய்து கொடுத்தாதான் உண்டு. அதை வச்சுதான் 1000 பேருக்கு அவர் நடத்துறாரு. இந்த சூழ்நிலையில ஒரு நாள் பிள்ளைங்களுக்கு பரிமாறதுக்கு சாப்பாடு எதுவுமே இல்லை. சமையல்காரன் வந்து பொறுப்பாளர் போய் சொல்றான், ஐயா எதுவுமே இல்லையே, பிள்ளைங்க 1000 பேர் நம்ம என்ன செய்ய போறோம் நாளைக்கு காலையில அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த மேனேஜர் இருப்பாங்க, நேரம் போய் ஜார்ஜ் சொல்றாரு, ஐயா இந்த மாதிரி எதுவுமே இல்லையே, என்ன செய்யலாம், எல்லாம் ஆண்டவன் இருப்பாரு, இப்போ காலையில நடக்கும் சொல்லிட்டு இருந்தாரு. அந்த மேனேஜருக்கு ஒன்றும் புரியல, ஏன் இந்த மாதிரி சொல்லிட்டாரு, இங்க ஒண்ணுமே இல்லை, என்ன செய்ய போறோம். அப்படிங்கும்போது பரவாயில்ல, இது எது சொல்றாரு ஒன்றே புரியல. இவரு ஜபத்திலேயே இருக்க காரணம். மறுநாள் ஆகுது, காலையில் மறுபடியும் மேலே வர்றாரு, ஏன் நேரத்துக்கு சொன்னீங்க, ஒன்றுமே இல்லை, என்ன செய்ய போறோம் அப்படின்னு. அது இப்போ வரான், யாரும் சமையல்காரன் வரான், என்னையா சொல்றாரு அப்படின்னு கேட்கும்போது, இல்லை இந்த மாதிரி சொல்றாரப்பா, என்னப்பா செய்யலாம் அப்படிங்கிறாரு. சரி பார்த்துக்கலாம் அப்படி. இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஆனா அவங்க ஜபத்துக்கு ரொம்ப அவங்க மட்டும் வெளியே வர மாட்டேன்ட்டார். இந்த மாதிரி சொன்னா அந்த டைம் ஒரு பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும். அப்போ வந்து மறுபடியும் வந்து கேட்கறாரு, என்னையா சில பிள்ளைங்களுக்கு வந்து சாப்பிட காட்டிட்டு அவங்களாம் கொடுத்து ஒன்றும் வருஷம் உட்கார சொல்லிட்டு அப்படின்னு. ஒண்ணுமே இல்லை உட்கார சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பார்த்தாரு. சில பிள்ளைங்களாம் போய் 1000 பிள்ளைங்க எங்கிருந்து என்ன ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் உட்கார வச்சாச்சு. அடுத்த நிமிஷம் வர ஐயா எல்லாத்தையும் உட்கார வச்சுட்டோம், ஸ்தோத்திரப்பட்ட பாடம் சொல்லு அப்படின்னு. எவ்வளவு ஒரு விசுவாசம் பாருங்க. அவர் இப்படியே சொல்றாரு, இவங்க 2 பேரும் ஒண்ணுமே புரியல, ஏன் இந்த மாதிரி சொல்லிட்டாரு அப்படின்னு. மறுபடியும் வந்து பிள்ளைங்க எல்லாம் ஸ்தோத்திரப்பட்டு பாட சொல்றாரு. பிள்ளைங்க பாடி இருக்க அதே டைம்லனாக்கா வெளியே வாசல்ல ஒரு வண்டி வந்து நிற்கும். அந்த வண்டியில இருந்து ரொட்டி எல்லாம் இறக்க ரொட்டி கொண்டு வந்திருக்காங்க. அவர் உள்ள வந்து மேனேஜர் பார்த்தாரு, ஐயா இந்த ஆஸ்பத்திரிக்கு யார் பொறுப்புனாங்க, இல்லை இல்லை இப்படி வந்து எங்க ஓனர் வந்து இப்படி ரொட்டி கொண்டு அனுப்பியிருக்காரு உங்களுக்கு ஆஸ்பத்திரிக்கு தான், அதான் நான் கொண்டு வந்திருக்கேன், அது தயவு செய்து இறக்கி எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு. சரி ரொட்டி கொண்டு வந்துருச்சு, அடுத்த பால் கொடுக்கணுமே, பால் வழி இல்லையே அப்படின்னு யோசிக்க நேரத்தை அவங்க போய் சொல்றாங்க, ஐயா இந்த மாதிரி ரொட்டியெல்லாம் வந்துருக்குது, பிள்ளைங்களுக்கு கொடுத்துடலாம், அந்த பிள்ளைங்களும் பால் இல்லையா அப்படின்னு கேட்கணும் கூட, நீ ரொட்டிகளை கொடுப்பா உங்களுக்காக எல்லாமே அப்படின்னு. அவர் மறுபடியும் ஜபத்துல தான் உட்கார்ந்துருக்காரு. இவங்களுக்கு இன்னும் ஒன்றும் புரியல. உட்கார்ந்த பிள்ளைங்கள்லாம் ரொட்டியெல்லாம் கொடுத்தாச்சு. அடுத்த நிமிஷம் என்னன்னாக்க கொஞ்ச நேரம் இதே மாதிரி ஒரு வண்டி வந்து அவங்க ஆசனுக்கு முன்னாடி நிக்குன்னு சொல்றதை விட டயர் பஞ்சர் ஆகி நிற்குது. அந்த வண்டியில என்ன பால் வண்டி. இப்ப அந்த டிரைவர் என்ன பண்றாங்கன்னா, குறிப்பிட்ட நேரத்தில் இந்த பால் குறிப்பிட்ட இடத்துக்கு நம்ம சேர்க்கிறோம்னாக்கா இந்த பாலெல்லாம் வீணா போயிருப்ப என்ன செய்யலாம் அப்படின்றதுக்காக வேண்டி யோசனை பண்ற. பார்த்தா இந்த போர்டு ஒன்று தொங்குது. என்ன தொங்குது? தோங்குது. சரி நம்ம உள்ள போய் கேட்போம், இவ்வளவு பால் வாங்கிடுவாங்களா, ஏன்னா இதெல்லாம் கெட்டு போகும், மறுபடியும் கொண்டு போனாங்க. அந்த உள்ள வந்து கேட்கும்போது அவங்களும் பார்த்தாங்க, சரி அவ்வளவு பால் நாங்களே ஏற்றிருக்கோம் அப்படின்னு. இப்ப என்னன்னாக்கா அந்த பாலையும் உண்டாக்கி இவங்களுடைய எல்லா பிள்ளைகளுக்கும் சப்ளை பண்ணியாச்சு. இந்த விடுதியில வந்து இந்த அளவுக்கு ஒரு 1000 பேருக்கு கொடுக்கக்கூடிய, நாளைக்கே நீ ஒரு கவலையே படாது. 1000 பேருக்கு நம்ம அடுத்த நாளே நம்ம குடும்பத்துல என்ன செய்ய போறோம், இன்னைக்கு நம்ம யோசனை பண்றோம், அது எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி. ஆனா ஒரு ஆசிரமத்தை 1000 பிள்ளைகளுக்கு நடத்தக்கூடிய ஒருவர் வந்து என்ன பண்றாங்கன்னாக்கா இந்த அளவுக்கு விசுவாசத்துல இல்ல, வேதத்துக்கு விசுவாசம் இருக்கிறார். இருந்தனால அந்த 1000 பிள்ளைகளுக்கு நல்ல கொடுக்க அவருக்கு வந்து கிடைச்சது.
சாப்பிட்டுட்டு இந்த நேரத்தில் கூட ஜாதகம் அங்கேருந்து வராது. பிள்ளைகளெல்லாம் பார்த்து சந்தோஷமா கை தட்டி அவரே சாப்பிட்டியா போதுமா போதுமான்னு கேட்க கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவர் என்ன பண்ணாரு, இந்த மாதிரி நடத்துறாரு. ஏன்னா இந்த ஜாதகம் இருக்குனாக்க அவருடைய வாழ்க்கை ஒரு 200 தடவை பைபிளை வாசிக்கிறார். நம்ம இன்னைக்கு எப்படி வாசிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. 200 முறை வாசிக்கும் போது 100 தடவை நெடும் முழங்கால் சொல்றாரு. அதாவது சிலருக்கு உட்கார்ந்து முட்டி போட்டு பின்னாடி உட்கார்ந்து வாசிக்கிற பழக்கம் உண்டு. அவர் இப்படி நெடும் முழங்கால் இருந்து அவர் பாட வாசி அது ஒரு 100 தடவை வாசிக்கிறார். அப்போ அவருடைய விசுவாசம் எந்த அளவுக்கு இருந்தா இந்த 1000 பேருக்கு இந்த மாதிரி எல்லாம் நடக்க பாருங்களேன். இந்த விசுவாசம் நம்மகிட்ட வரணும் அப்படிங்கிறத இது. இன்னொரு சதவீதம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் எப்படின்னா தியானம் சொல்றாரு. எப்படி தியானம் பண்றாங்க, அவங்க குடும்பத்தை ஒரு நடுத்தர குடும்பத்தில் பையனுக்காக ஒரு வேலை ஒன்று போயிடும். அவங்க பார்க்குறாங்க, எங்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கு, நீ கொண்டு போய் ஏதாவது ஒரு தொழில் ஒன்று நடத்துது, நம்ம சபை போதகத்தை போய் ஆலோசனை கேடு அப்படின்னு சொல்லிவிட்டார். இவர் வராத சபை போதகத்தை வந்து, ஐயா இந்த மாதிரி எங்கள் வீட்டுக்கு சொன்னாங்க, ஏதாவது ஒரு தொழில் நம்ம பண்ணாத முடியுன்றதுக்காக நான் கிளம்பிட்டு இருக்கேன், அதனால நீங்கள் எனக்கு வந்து என்னை ஆசிரியத்தை அனுப்புங்க. அதே சமயத்தில் எனக்கு சில யோசனை சொல்லிட்டாங்கன்னு சொல்றேன். அப்போ போதர் சொல்றாரு, தம்பி இந்த பைசா நீங்க வச்சுக்கிட்டு போய் ஒரு ஞானமா நீங்க பண்ணனாக்க முதல்ல கையில பைபிளை கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன நடக்கணும்னாக்கா தினசரி வாசிச்சு நீங்க என்ன பண்றாங்க, விசுவாசிக்கிறது மட்டும் இல்லை, அது ஒரு தன்னம்பிக்கை நீங்க வச்சுக்கணும், தியானிக்கணும், டெய்லியும் தியானிக்கணும். இந்த வசனத்தை சொல்லி நீங்க தியானிப்பீங்க, ஆனாக்கா ஆண்டவர் உங்களுக்கு கூட நல்ல ஒரு காரியத்தை பண்ணி தருவார் அப்படின்னு சொல்லிட்டு விட்டார். தூர தேசத்தில் போய் படிக்கிறதுக்கு போற இடத்துல இவரு ஒரு தொழில் ஆரம்பிச்சு ஏதோ நல்லபடியா போய் முன்னேறி வரக்கூடிய ஒரு காலகட்டத்துல இந்த முதலாளிகளுக்கான தொழில் அதிபர்களுக்கான சொல்லி மாநாடு ஒன்று நடக்குது. அந்த மாநாட்டை அவர் போய் கலந்துருந்தார். அவர் போய் கலந்துக்கிடும் போது இந்த நம்ம ஏற்கனவே ஆசிரியர் போதகரும் அந்த மாநாட்டில் இவங்க எல்லாம் ஆசிரியர்கிட்ட போகக்கூடிய இவரும் ஒரு ஆளாக போறாரு. மாநாடு நடந்துட்டே இருக்குது. தொழிலதிபர்கள்லாம் மாநாட்டு வேலைக்கு இருக்காங்க. போதகர் இங்கே கீழே இருக்க ஒவ்வொருத்தரா போய் எல்லாத்தையும் ஓடிக்கிட்டே வரும்போது இவர் அவரை பார்க்குறாரு, அவர் இவரை பார்க்குறாரு. பார்த்த உடனே போதகருக்கு ஞாபகம் வருது, ஐயா நீங்க தமிழ்காரர் தானே அப்படின்னு எல்லாம் கேட்கும்போது அவர் சொல்றாரு, எப்படியா அப்படின்னா, ஐயா நான் வந்து வசனத்தை என்னைக்கு தியானிச்சேன், அதனால வரக்கூடிய பலன் நடந்ததுனால இன்னைக்கு நான் இந்த அளவுக்கு முன்னேறி வந்திருக்கேன் ஐயா. வேற மற்றபடி நான் ஆண்டவர் தான் என்னை வைத்து கொண்டு வந்திருக்கிறாரு. ஆனால் வசனத்துக்கு நான் எப்பவுமே வந்து நான் உரியாக நான் படிச்சுக்கிட்டேன் அப்படின்னாரு. இது மட்டும் இல்லாமல் இன்னும் வசனங்களுக்கு கீழ்படியும். சரி, இந்த வசனங்கள் வாசிக்கிற நேரம்னு ஒன்று இருக்குது. நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னாக்க எந்த நேரத்தில் முடிக்கிறோமோ அந்த நேரத்தில் நம்ம படிக்கிறோம். அது காலையில் 5 மணியா 6 மணியா 7 மணியா அப்படின்லாம் கிடையாது. முடிக்கிற நேரத்தில் எப்படி வாசிக்கணும், பைபிளை எடுத்து ஒரு பக்கத்தை எடுத்துக்கணும். ஒன்று சிலவங்க தொடர்ந்து வாசிப்பாங்க, இருக்கட்டும். சிலவங்க இந்த மாதிரி டக்கு திறந்த ஒன்று, அதாவது இந்த கிளி சோசியம் பார்க்கும்போது ஒரு பக்கத்தை எடுப்பாங்க, படிப்பாங்க. அது ஒரு வசனத்தை எடுத்துக்கிட்டு நமக்கு இன்னைக்கு இது செட் ஆகுமா, ஆண்டவருக்கு நடத்துவாரா, இப்படிலாம் படிக்கணும்னு உண்டு, நான் கேள்விப்பட்டது. ஆனால் நம்ம வந்து அப்படி வாசிக்கவே கூடாது. ஒரு நாளைக்கு 4 அதிகாரம் நம்ம படிக்கணும். ஆனால் ஒரு வருஷத்துக்குள்ள பைபிளை வாசி முடிக்கலாம் இல்லையா? 8 அதிகாரம் முடிக்க 6 மாதம் முடிக்கலாம் இல்லையா? 16 அதிகாரம் வாசிக்க முடியாது, 3 மாதம் எப்படி நீ கடல் பண்ணி வாசிக்கிட்ட முடிக்க முடியும். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு காலை நீங்க எந்த அதிகாரத்தை படிக்கிறீங்களோ அந்த அதிகாரத்தை கொண்டு மற்றவங்களை வச்சுக்கிட்டு அதுக்கு எல்லா வசத்தையும் எடுத்துக்கிட்டு, ஆனா நீங்க நாம என்ன பண்றாங்க, ஏதாவது ஒரு வசனம் கர்த்தருடைய வசனத்தை கேட்கும் போது நம்ம என்ன சொல்றாங்க, நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செயல்கள் விவரிப்பேன், கர்த்தர் எனக்கு ரூபாய் தாண்டி நீ சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை அப்படின்னு ஒரு வசனம் வந்து அந்த வசனத்துல நம்ம என்ன பண்ணாங்க, ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்காரு இப்படி சொல்லியிருக்காரு, நம்ம சாவுக்கு காத்துங்கிற ஆண்டவர் இதையே நினைக்கக்கூடாது. அந்த அதிகாரத்தில் வரக்கூடிய எல்லா வசனங்களையும் நீங்க காலையில் வாசிச்சீங்க இல்லையா, படிச்சிட்டீங்க இல்லையா, ஒரு வருஷத்தை எடுத்தீங்க, அதை எடுக்க மொத்த வசனம் வச்சுட்டு அடுத்து நீங்க ராத்திரி படுக்க போகும்போது காலையில் நம்ம இந்த அதிகாரத்தை வாசிங்க. அதனால இந்த அதிகாரம் வந்து எந்த அதிகாரம் என்னுடைய வாழ்க்கை நீங்க ஒத்து போச்சது அப்படின்னு நீங்க பார்த்ததுனால தான் அதுல வந்து உங்களுக்கு எப்படின்னாக்க ஒரு விசுவாசம் கிடைக்கும், ஒரு கீழ்ப்படுதல் கிடைக்கும். இந்த மாதிரி எல்லாம் அதெல்லாம் கிடைக்கிறது
தண்ணீர். நம்ம அந்த மாதிரி பார்க்கறது இல்லை. அது மட்டும் இல்லாம வேத வாசிக்க நேரம்னு ஒண்ணு இருக்கு. குறிப்பிட்ட நேரம். நீங்க எத்தனை பேர் வந்து அலாரம் வச்சு எடுத்துருக்கீங்க? யாராவது சொல்லுங்க. கையை தூக்குறவங்க அலாரம் வச்சு எடுத்துருக்கீங்க. எந்த சொல்ற பைபிள் வாசிக்கிறீங்க. முதலே நம்ம தப்பு பண்றோம். என்ன தப்பு பண்றாங்க? அலாரம் வச்சு ஒரு ஃப்ளைட்டை பிடிக்க போறோம்னாக்கா அலாரம் வச்சு எழுதிச்சுறோம். ஒரு பஸ்ஸை பிடிக்க போறோம்னா அலாரம் வச்சு எழுதிச்சுறோம். ஒரு ட்ரெயினை பிடிக்க அலாரம் வச்சு எழுதிச்சுறோம். ஆண்டவருடைய வார்த்தை வாசிக்கணும் அலாரம் வைக்கணும். அப்ப விசுவாசத்தில் நம்ம எங்க கெட்டு போயிட்டா கெட்டு போயிட்டது அந்த விசுவாசத்தில் செத்து போயிட்டதுன்னு நான் சொல்லுவேன். எந்த பக்கம் ஏன்னாங்க ஆண்டவரை கேளுங்களேன். ஆண்டவரே குறிப்பிட்ட நேரத்தை என்னை எழுப்பிடுங்க ஐயா. என்னை எழுப்பும் போது நான் உமது வேதத்தை நான் வாசிக்கணும் அப்படின்னு ஒரு பிடிவாதத்தோட நீங்க ஆண்டவரை கேளுங்க. கண்டிப்பா நமக்கு செய்வாரு. என்னுடைய வாழ்க்கை இன்னைக்கு என் பையன் கூட இருக்காங்க. கேட்டு பாருங்க. எங்க குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் இன்னைக்கும் நான் வேலைக்கு போற காலமும் சரி, வேலை இல்லாத 15 வருஷம் காலமும் சரி, குறிப்பிட்ட நேரம் அந்த நேரத்தில் 10 நிமிஷம் முன்னாடி எதிர்க்கிறீங்க. மணிக்கணக்கை நான் எழுந்து போகவே மாட்டேன். 6 மணி நான் எதிர்க்கிறேன்னாக்கா உடனே ப்ளஸ் பண்ணிட்டு வந்து டீயை போடுவேன். டீ எனக்காக மட்டும் பிள்ளைங்களும் போட்டு எனக்கு வேணும். எனக்கு டீயை வச்சுட்டு பயன்படுத்தி உட்காந்து நான் வேதம் வாசிக்க என் குடும்பத்தை ஒவ்வொருத்தரும் எழுதிச்சு வருவாங்க. இது நம்ம எனக்காக நான் பெருமைக்காக சொல்ல வரல. நம்ம ஆண்டவருக்கு நம்ம அடிமையா இருக்கணுமே. அவர் கூட விசுவாசம் இருக்கணும். நான் செய்யக்கூடிய காரியங்கள் அவருக்கு முதல்ல வந்து கட்டுப்பட்டு போகணும். நமக்கு 2 விஷயம். ஒண்ணு வந்து சிலுவை கட்டணும்னா இந்த சிலுவையை பார்த்தோம்னா நமக்கு தான் வந்து அடையாளம் சொல்றாங்க. இல்ல இன்னைக்கு நிறைய இதுல பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சர்ச்சு முன்னாடி வராங்க. சிலுவையை பார்த்தோன்னே சிலுவை போட்டு போறாங்க. எல்லாரும் கிட்டு போறாங்க. ஒரு வசனத்தை பார்த்தோன்னே அவங்களும் இதே மாதிரி தான் சிலுவை போட்டு போறாங்க. ஒரு இந்துக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அக்கறை, ஒரு விசுவாசம் நம்மகிட்ட இன்னைக்கு இல்லை. ஒரு டிராக்ஸ் கொடுக்குறாங்க. நம்ம ஆளுங்க என்ன பண்றாங்க? வாங்கிட்டு போயிட்டே இருக்காங்க. ஆனா இது படிச்சுட்டு இருக்கிறாங்க. இவங்க என்ன கொடுத்தாங்க, என்ன இருக்குன்னு அவங்க வாசிக்கிறாங்க. நம்ம வாங்கி, ஏன்னா நம்ம அறிவாளிங்க, நம்ம எல்லாமே தெரியுமே. பைபிள் நம்ம கரைச்சி பிடிச்சிருக்கோமே. அந்த இடத்துல நம்ம வீச்சுக்கு போறாங்க. டிராக்ஸை கொடுத்தாங்க வாங்குங்க. நம்ம படிச்சுட்டு நம்ம வீட்டோட வச்சிருப்போமே. என்னைக்காவது குட்டியாவது வெளியே போட்டோம். படிக்கிறதுக்காக நமக்கு கொடுத்துட்டாரு. ஒரு அம்மா என்ன பண்ணாங்க? சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. வயசானவங்க. ஆனாலும் அவங்க 3வது வரைக்கும் படிச்சிருக்காங்க. 3வது படிச்சதுனா அவங்க ஒழுங்கு சபைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. எல்லாருமே வசனம் வாசிக்க டக்கு டக்குன்னு வாசிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு ஆர்வம். நம்மளுக்கு ஒரு நாள் வாசிக்கணும். அது தப்பு இல்லையே. ஆண்களுக்கு முழங்கால் போட்டு கேட்கறாங்க. நாட்பட போட கிட்டத்தட்ட 1.5 வருஷம். இதெல்லாம் வந்து என்னுடைய அனுபவத்தில் வந்து நிறைய மேகசின் படிக்கிறேன். அதோட சாட்சிகள் வாசிக்கிறேன். அதை உங்ககிட்ட சொல்றேன். அவ்வளவுதான். அந்த மாதிரி 1 வருஷத்துக்குள்ள தரமா படிக்கிறேன். பைபிளை வாசிக்கிறாங்க. சர்ச்சை படிக்கிறாங்க. அந்த போதகருக்கு செய்தி கொடுக்கும்போது அவங்க ஒரு வசனம் சொல்லி டக்குன்னு எடுத்து படிக்கிறாங்க. இதுக்குள்ள என்ன இன்னைக்கு நம்ம சபையில் கொடுத்த அளவுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையா தான் சொல்றேன். வசன வாசிய வைக்கப்படுறேன். இல்ல பைபிள் இருக்கலாம். இல்லை ஆண்டவர் நமக்குன்னு ஒன்று கொடுத்துருக்காரு. தைரியம் எங்க ஒன்று படிக்குமே. பைபிள் எடுத்துறவர்கள் வைக்கலாம். இன்னைக்கு என்ன செல்ல வச்சுப்பாங்க. நீ எங்க போறாங்க? சர்ச்சைக்கு போறாங்க. என்னத்துக்கு போறாங்க? பைபிள் இல்லையா? அதை செல்லுதான் இருக்கேன். இன்னைக்குள்ள காலங்களும் இப்படி ஆயிடுச்சு. வேண்டாம், நான் சபைக்கு போறேன், குறிப்பிட்ட காலங்கள் நான் காணிக்கை கொடுக்குறேன், அதை செய்யறேன், இது செய்யறேன், இதெல்லாம் நமக்கு ஆசீர்வாதமே இல்லை. பைபிளை என்ன சொல்லியிருக்கோ அதன் பிரகாரம் வந்து வாழ்க்கையில் நம்ம நடந்தவங்கதான் முடியும். 2 எப்படின்னாக்க கொரோனா காலத்தில் பாசம் எனக்கு போன் பண்றாங்க. ஹாஸ்பிட்டல் படுத்திருக்கு. நீங்க என்ன பண்றீங்கன்னாக்கா டெய்லி 99 சங்கீத வாசம் நான் படிக்கல எங்க சொல்றேன். படிச்சேன். அன்னையில இருந்து இன்னே வரைக்கும் வேத வாசனை கண்டினியூவா படிச்சாலும் முதல்ல படிக்கிறது 99 சங்கீதம் படிப்பேன். அதே பார்த்தா என்னுடைய கல்வி அப்படி கொண்டு போயிட்டே இருக்கு. அதே போல போன வருஷம் இதே நேரத்துல இதே மாசத்துல ஹார்ட் அட்டாக் இருக்கிறதுல நான் ஆஸ்பத்திரிக்கு போனேன். 2 மாசம் மாத்திரை எடுத்தேன். நான் சொல்லிட்டேன், நான் இந்த மாத்திரை எடுக்க மாட்டேன். நீங்க நாளைக்கு நேரம் அழைச்சிக்காரு. எதுக்கு நான் அங்க போயிட்டு வந்துகிட்டு இருக்கேன்? ரொம்ப பிள்ளை தானே. நான் விசுவாசிப்பேன். அதனால இனிமேல் மாத்திரை எடுக்கணும். இந்த நிமிஷத்துல மாத்திரை எடுக்கிறது இல்லை. ஆண்டவன் என்ன வழி நடத்துறாரு. காரணம் என்னக்க பைபிள்ல சொல்லக்கூடிய வசனம் தான் எனக்கு. இப்ப நான் உங்கள்ட்ட சொன்னேன் இல்லையா, நான் சாவாக பிழைத்ததற்கு கர்த்தருடைய செயல்களை விவரிப்பேன். கர்த்தர் என்னை மிகவாய் கண்டித்து சாபம் கொடுக்க
கொடுக்கவில்லை. இதுதானே போன வருஷம் எனக்கு நடந்தது. ஆஸ்பத்திரி கூட ட்ரீட்மெண்ட் ஆயிடுச்சு, அதெல்லாம் போனா நான் நல்லா தான் இருக்கேன். ஐயா எனக்கு ஒன்றும் இல்லை, டாக்டரே என்ன சொல்றேன், நாளைக்கு நான் ஆராதனைக்கு இருக்கணும், என்னை நீங்க அனுப்பித்தான் ஆகணும். ஆண்டவனை கொண்டு வந்தாரு. நான் இவ்வளவு விசுவாசம் இருக்கக்கூடிய என்னையே கொடுத்துருந்தேன். என்னுடைய ஆரம்ப காலத்துல நினைச்சு பார்த்தீங்கன்னாக்கா நான் சொன்னோம்னாக்கா ரொம்ப கேவலம். ஆனா இன்னைக்கு ஆண்டவருக்கு நான் ஒப்பு கொடுத்தேன். நான் இவ்வளவு சிஎஸ்ஐ குடும்பத்துக்கு வந்தாங்க கூட ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தேன். நம்ம ஐயா இருக்கும்போது எனக்கு எப்படியெல்லாம் கொண்டு வந்தாரோ அப்படியெல்லாம் போயிருக்குது. இந்த நிமிஷம் வரைக்கும் பொய் சொல்ல கொஞ்சம் அச்சப்படும். நல்லதுக்கு வேணா பொய் சொல்றேன், அது வேற கதை. இல்லாத நடந்து போச்சுனாக்கா அவன் பொய் சொல்லவே மாட்டான். அது அவசியம் இல்லை. தயவு செய்து இன்னையில இருந்தாலும் யாரும் சொல்ல, உங்க வீட்டில் ஒரு சகோதரன் சொன்னான்னு வச்சுக்கோங்க, என்ன வேற மாதிரி நினைக்கணும். உங்க சகோதரனே டெய்லி நீங்க வேற வாசி, அவருடைய எல்லா வசனத்தையும் அண்ணனைக்கு படிச்சு மறுபடியும் ராத்திரி படிக்க. நம்ம காலையில் படிச்ச வசனத்தின் பிரகாரம் ஏதாவது ஒரு வசனத்துக்கு உங்களை குடும்பத்தை நடத்தும், உங்களை நடத்தும், உங்களுக்கு போக்குவரத்து, உங்க குடும்பம் எல்லாத்தையும் நடத்துறீங்க. ஆசீர்வாதமே இருக்கு. இது வரை வேற ஒன்றுமே இல்லை. வாய்ப்பு உள்ளதான் சொல்லி என்னுடைய